نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا أحمد عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فيقول الله تبارك وتعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنما المؤمنون إخوة فأصلحوا بين أخويكم واتقوا الله لعلكم ترحمون صدق الله العظيم. عن أبي موسى الأشعري رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم قال قال رسول الله صلى الله عليه وسلم من حمل علينا السلاح فليس منا رواه صحيح البخاري. صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال صلى الله عليه وسلم. முழு உலகத்தையும் அண்ட சராசரங்களையும் படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவனாகிய அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தாரே ஆலம் சய்யிதுல் முர்சலீன் காத்தமின் நபியின் ஷஃபீஉல் முத்னிபீன் ரஹ்மத்துல் ஆலமீன் இமாமில் முத்தகீன் மௌலானா வ மௌலா ஸகலைன் அபில் காசிம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய பரிசுத்தமான குடும்பத்து மக்கள் சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபுஉத் தாபிஈன்கள் ஷுஹதாக்கள் சாலிஹீன்கள் நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் கியாமத்துடைய நாள் வரைக்கும் அவரை பின்பற்றி வாழக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு முஃமினான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகட்டும். புனிதமான ஜும்மாவுக்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவு வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறும் எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறானோ அவைகளை விட்டு முற்றும் முழுதும் 100க்கு 100 தூரமாக இருக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் அவங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ ஹைதுமா குன்தும். கண்ணியமிக்க உலமாக்களே, கனவான்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு இந்த உலகத்துல வாழக்கூடிய முழு மனித சமுதாயத்துக்கும் ஒரு பரிபூரணமான ஒரு மார்க்கம் தீனுல் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய மார்க்கத்தை அல்லாஹு தாலா வழங்கி இருக்கிறார். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த மட்டும் உலகளாவிய ரீதியாக பல புரட்சிகளை பல மாற்றங்களை ஏற்படுத்திய மிக முக்கியமான ஒரு மார்க்கம் தான் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய மார்க்கம். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுடைய வாழ்க்கையில 23 வருட காலம் சஹாபாக்களுக்கு மத்தியில பல மாற்றங்களை பல நிகழ்வுகளின் மூலமாக ஏற்படுத்திய புரட்சியின் தாக்கம் உலகளாவிய ரீதியாக இன்னமும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் மூலமாக பல மாற்றங்கள் உலகத்துல நிகழ்ந்து கொண்டிருக்குது. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, எனவே அந்த அடிப்படையில சஹாபாக்களுக்கு மத்தியில ஏற்படுத்தப்பட்ட மாற்றங்கள்ல பல நல்ல பழக்க வழக்கங்கள்ல மிக முக்கியமான ஒரு விடயம், இந்த காலத்துக்கும் மிக முக்கியமான பொருத்தமான ஒரு தலைப்பு தான் சகோதரத்துவம், பிரதர்ஹுட் என்று சொல்லக்கூடிய தலைப்பு. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, முஸ்லிம் என்ற ரீதியாக எங்களுடைய சகோதரத்துவம் வாழ்க்கையில எப்படி இருக்கும்? நாங்க வாழக்கூடிய வாழ்க்கையில வாழக்கூடிய சமூகத்துல சமுதாயத்துல ஒரு முஸ்லிம் என்ற அடிப்படையில சக முஸ்லிம நாங்க எப்படி சகோதரனாக மதிக்க ஓடும் என்றத ரொம்ப தெளிவாக இந்த மார்க்கம் எங்களுக்கு விளங்கப்படுத்தி கொண்டிருக்கு. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸின் மூலமாக ரொம்ப தெளிவாக விளங்கப்படுத்தினாங்க முஸ்லிம் என்றது யார், முஸ்லிம் என்றா யார் என்றத ரொம்ப தெளிவாக விளங்கப்படுத்தினாங்க. மன் ஸல்லா ஸலாத்தனா,
நாங்க தொழக்கூடிய தொழுகைகளை யாரெல்லாம் தொழுறாங்களோ சொன்னாங்க, வஸ்தக்பல் கிப்லத்தனா, நாங்க முன்னோக்கக்கூடிய கிபிலாவை யாரெல்லாம் முன்னோக்கி கொண்டிருக்கிறாங்களோ, வஅக்கல தபீஹத்தனா, நாங்க அறுக்கக்கூடிய அறுப்பு பிராணிகளை யாரெல்லாம் சாப்பிடுறாங்களோ, ஃபதாலிக்கல் முஸ்லிம், அவங்க எல்லாரும் முஸ்லிம் என்றார். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, தொடர்ச்சியாக சொன்னாங்க, அல்லதீ லஹு திம்மத்துல்லாஹி வ திம்மத்து ரசூலிஹி, அந்த முஸ்லிமுடைய பொறுமதி என்ன தெரியுமா? அந்த முஸ்லிம் என்றா யாருன்னு தெரியுமா? அந்த முஸ்லிம் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பொறுப்புக்கு கீழால வந்தவங்க என்றதையும் வழங்கப்படுத்தினார். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இன்னும் ஒரு ரிவாயத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் முஸ்லிமு ஹராமுன், முஸ்லிம் என்றவன் ஹராம் என்ற வார்த்தையை பாவிச்சாங்க. ஹராம் என்றா நாங்க பாவிக்கிற ஹராம் ஹலால் அல்ல. சொன்னாங்க முஸ்லிமு ஹராம், முஸ்லிம் என்றவன் புனிதமானவன், கண்ணியமானவன். ஹராம் என்ற வார்த்தைக்கு இப்படி ஒரு கருத்து, அதுதான் நாங்க சொல்லுவோமே மஸ்ஜிதுல் ஹரம். மஸ்ஜிதுல் ஹரம் என்ன ஹராமாக்குற மஸ்ஜிதா? புனிதமான மஸ்ஜித், கண்ணியமான மஸ்ஜித். அல் முஸ்லிமு ஹராமுன், முஸ்லிம் என்றவன் கண்ணியமானவன். அது மாத்திரமல்ல, தொடர்ச்சியாக சொன்னாங்க, தமுஹு வமாலுஹு வஇர்துஹு, ஒரு முஸ்லிமுடைய ரத்தமீகிறே அது புனிதமானது, ஒரு முஸ்லிமுடைய பொருள் செல்வமீகிறே புனிதமானது. தொடர்ச்சியா சொன்னாங்க, வஇர்துஹு, ஒரு முஸ்லிமுடைய மான மரியாதை அது ரொம்ப புனிதமானது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, வாழக்கூடிய வாழ்க்கையில ஒரு சக முஸ்லிம எப்படி கண்ணியப்படுத்தணும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப தெளிவாக விளங்கப்படுத்திக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்துல அரஃபாவுடைய மைதானத்துல அரஃபாவுடைய நாள்ல இருந்து சஹாபாக்கள் கிட்ட ஒரு முக்கியமான ஒரு செய்தியை கேட்டாங்க. என்னுடைய தோழர்களே, துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்துடைய கண்ணியம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? சஹாபாக்கள் எல்லாரும் சொன்னாங்க, நஅம் யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு தெரியும் யா ரசூலல்லாஹ், நீங்க சொல்லிக்கிறீங்க. கேட்டாங்க அடுத்த கட்டமாக, அரஃபாவுடைய மைதானத்துடைய சிறப்பு, அரஃபா நாளுடைய கண்ணியம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? சொன்னாங்க, நஅம் யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு தெரியும் யா ரசூலல்லாஹ். அதுக்கு பிறகு கேட்டாங்க, மஸ்ஜிதுல் ஹரமுடைய கண்ணியம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? கஅபாவுடைய கண்ணியம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? சொன்னாங்க, நஅம் யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு கஅபாவுடைய கண்ணியம், மஸ்ஜிதுல் ஹரத்துடைய கண்ணியமும் எங்களுக்கு தெரியும் யா ரசூலல்லாஹ். அதுக்கு பின்னால கேட்டாங்க, ஒரு முஸ்லிமுடைய கண்ணியம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாங்க. இந்த நேரத்துல சஹாபாக்கள் எல்லாம் என்ன தெரியுமா சொன்னாங்க? அல்லாஹு அலமு வ ரசூலுஹு, யா ரசூலுல்லாஹ், எங்களுக்கு என்ன தெரியா, உங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் மாத்திரம் தான் தெரியும் என்று சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்துடைய கண்ணியத்தை விட, அரஃபாவுடைய மைதானம் அரஃபாவுடைய நாளுடைய கண்ணியத்தை விட, மஸ்ஜிதுல் ஹரம் கஅபாவுடைய கண்ணியத்தை விட ஒரு முஸ்லிமுடைய கண்ணியம் ரொம்ப பெருசுன்னு சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசமான உறவுகளே, கொஞ்சம் இந்த வார்த்தைக்கு பின்னால நாங்க சிந்திக்கணும். இப்படி ஒரு வார்த்தையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிறார். மஸ்ஜிதுல் ஹரத்துடைய கண்ணியத்தை விட ஒரு முஸ்லிம் மதிக்கப்பட வேண்டியவன், அரஃபாவுடைய மைதானத்தை விட அவனுடைய கண்ணியம் புனிதமானது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்கடா. வாழக்கூடிய வாழ்க்கையில எங்கட சக முஸ்லிம நாங்க எப்படி வாழ்க்கையில மதிப்போம்? சண்டை சச்சரவுகளை வாழ்க்கையில ஏற்படுத்திக் கொள்ளலுமா? பாராட்ட முடியுமா? குரோதங்கள் பொறாமைகளை வாழ்க்கையில வளர்த்து கொள்ள முடியுமா? பேச்சுக்களை சக முஸ்லிமோட வச்சுக்கொள்ள முடியுமா? சகோதரத்துவத்தை இப்படிதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க படிச்சு தந்தார். ஆனா கவலை, எந்த மார்க்கம் சகோதரத்துவத்துக்கு பெரிய ஒரு வழிகாட்டியாக இருக்குதோ, எந்த மார்க்கம் சகோதரத்துவத்தை ரொம்ப ஆணித்தனமாக வலியுறுத்துதோ, அதே மார்க்கத்தை வாழ்க்கையில நாங்க பின்பற்றி கொண்டு, கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரத்துவம் இல்லாம முஸ்லிம்களுக்கு மத்தியில பிரச்சனைகளோட வாழ்றோம். எவ்வளவு முஸ்லிம் சமூகத்துக்கு மத்தியில பிரச்சனைகள், பெரிய பிளவுகள், பிரிவுகள், வாழ்க்கையில சண்டை சச்சரவுகள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, யார் செய்த நாசம் என்று தெரியாது, யாருடைய ஏக்கம் என்றதாக தெரியாது. முஸ்லிம் சமூகத்துக்கு பெரியோரு பிரிவு, பெரியோரு சோதனையாக மாறிக்கொண்டு வார சமூகம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சஹாபாக்களுக்கு மத்தியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க
சகோதரத்துவத்தை எப்படி படிச்சு கொடுத்தாங்க, சஹாபாக்கள் எப்படி வாழ்ந்தாங்க என்ற வரலாறுகளை படி. சும்மா ஒரு ஜும்மால கேட்டுட்டு போறதல்லைங்கிற விஷயம். வாழ்க்கையில சகோதரத்துவம் என்றா என்ன, பிரதர்ஹுட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களுக்கு எப்படி சொல்லி கொடுத்தாங்க, சஹாபாக்கள வாழ்க்கையில எப்படி எடுத்தாங்க, இத வாழ்க்கையில தேடி படி. சும்மா ஒரு 40 நிமிஷம் குத்துபால மாற்றங்கள் வாரது இல்ல. மாஷா அல்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு கிதாபுகள் எழுதுறாங்க. மக்கால இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு வந்தாங்களே சஹாபாக்களோட பெரிய ஒரு கூட்டம் வந்தாங்க. இந்த நேரம் வரக்கூடிய சந்தர்ப்பத்துல அவங்களுடைய உடைமைகள், சொத்து, செல்வம் எல்லாத்தையும் மக்கால விட்டுட்டு தான் மதீனாவுக்கு வந்தாங்க. அந்த நேரத்துல மதீனால ஈக்கக்கூடிய சஹாபாக்களுக்கு சொல்றது அன்சாரிகள். இவங்க எல்லாம் மதீனா கம. சிலவங்களுக்கு அதுவும் தெரியா, அன்சாரிகள் என்றா யாருன்னு தெரியா, முஹாஜிர்கள் என்றா யாருன்னு தெரியா. மக்காலைந்து மதீனாவுக்கு இடம்பெயர்ந்து வந்தவங்க முஹாஜிர்கள், ஹிஜ்ரத் செஞ்சு வந்தவர்கள். மதீனா கம ஆட்கள் இருக்கிறாங்களே மதீனா வாசிகள், இவங்களுக்கு சொல்றேன் அன்சாரிகள். இந்த மக்காலைந்து மதீனாவுக்கு வந்தவங்க ஒன்றும் இல்லாம வந்தவங்களே, ஒன்றுமே கைவசம் இல்ல, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தவங்க. இந்த முஹாஜிர்களுக்கு உதவி செய்யறதுக்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த அன்சாரி சஹாபாக்கள் இருக்கிறாங்களே மதீனா வாசிகள், இவங்கள ஒருத்தர் முஹாஜிர்கள் ஒருத்தர், இப்படி ஜோடு போட்டாங்க. ஏன் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி ஒத்தாசை அறிந்துக்கோங்க, தேவையான விஷயங்களை செஞ்சுக்கோங்க என்றதுக்காக வேண்டி ஜோடு போட்டாங்க. இந்த நேரத்துல அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு யாரு தெரியுமா, மக்கால வாழ்ந்த பெரிய செல்வந்த சஹாபி, பெரிய பணம் படைத்த சஹாபி. ஆனா மார்க்கத்துக்காக வேண்டி எல்லாத்தையும் முட்டுட்டு மதீனாவுக்கு வந்தாங்க. இவங்களோட ஜோடு போட்டவங்க தான் மதீனா வாசியில் ஒருத்தர் சஅத் இப்னு ரபீஆ ரலியல்லாஹு அன்ஹு. சஅத் இப்னு ரபீஆ ரலியல்லாஹு இவங்க மதீனால பெரிய செல்வந்தர். இந்த ரெண்டு பேரையும் ஜோடு போட்டுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லா சஹாபாக்கள் கிட்ட சொன்னாங்க, யாரெல்லாம் நான் ஜோடியாக வச்சிக்கிறேனோ ஒருத்தருக்கு மத்தியில ஒருத்தர் சகோதரத்துவத்தோட, சகோதர வாஞ்சையோட நடந்து போங்க. ஒரு சகோதரன் எப்படி பார்த்து கொள்ளுவீங்களோ அத போல முஹாஜிர்களுடைய விஷயத்துல கண்ணியமாக நடங்க. இப்படி மதீனா வாசிகள் அந்த மதீனாவுடைய சஹாபாக்களுக்கு சொன்ன உடனே சஅத் இப்னு ரபீஆ ரலியல்லாஹு அன்ஹு முன்னுக்கு வந்தான். வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், நீங்க அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு என்னை ஜோடாக போட்டீங்க, சகோதரனாக நினைக்க சொன்னீங்க. எல்லா இடத்திலையும் எல்லா ஆட்கள முன்னுக்கும், எல்லா சஹாபாக்கள முன்னுக்கும் இதோ நான் சொல்றேன், இதுக்கு பின்னால அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு ஏண்ட சொத்துல இருந்து ஒரு பங்கு போகும். சுப்ஹானல்லாஹ். சகோதரத்துவம், சகோதர வாஞ்சை இப்படிதான். இது யாருன்னே தெரியா. சஅத் இப்னு ரபீஆவுக்கு முன்னுக்கு பின்னுக்கு அறிமுகமிக்கு அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு யாரு தெரியா. வந்த புதுசு சொல்றாங்க, ஏன சொத்துல ஒரு பங்கு போகும், ஏன எல்லா சொத்திலையும் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு ஒரு பங்கு இருக்குது. சில சஹாபாக்கள் தோட்டம் துறவுகளை எடுத்து கொண்டு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கையில கொடுத்து சொன்னாங்க, இந்த தோட்டம் துறவுகள்ல இருந்து நீங்க எடுத்த அந்த முஹாஜிர்கள் வந்த சஹாபாக்களுக்கு நீங்க பங்கு வைங்க யா ரசூலல்லாஹ். எனக்கிட்ட இருக்கிற சொத்து தான், எனக்கிட்ட இருக்கிற சொத்து தான், எனக்கு உரிமையான சொத்து தான், எனக்கு உரிமையான தோட்டம் தான். ஆனாலும் அந்த முஹாஜிர்களுக்கு நீங்க பங்கு வைங்க. ஏன் தெரியுமா, நீங்க தான் சொன்னீங்க யா ரசூலல்லாஹ் சகோதரத்துவத்தோட நடக்கிறது. அதுதான் சகோதரனை போல நினைச்சு நான் நடந்து கொள்றேன். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இதையும் தாண்டி ஒரு ஆச்சரியமான செய்தி என்ன தெரியுமா, இந்த பேச்சை யாரும் தவறா எடுக்கவான, தவறா விளங்கி கொண்டீங்கன்னு சொல்லிச்சுன்னா குத்துபா முடிஞ்சதுக்கு பின்னால கேளு, தவறாக நினைச்சு கொண்டு பேசிடுவாங்க. இதையும் தாண்டி சஅத் இப்னு ரபீஆ ரலியல்லாஹு அன்ஹு அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹுவோட எவ்வளவு கண்ணியமா நடந்தாங்க தெரியுமா. சொன்னாங்க அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு முக்கியமான செய்தி பேசி சொன்னாங்க, உங்களுக்கு தெரியும் மதீனால நீங்க குடும்பம் இல்லாம இருக்கிறீங்க, திருமணம் முடிச்சு இல்ல. மதீனால எத்தனையோ எவ்வளவு பெண் குழந்தைகள் புதைக்கப்பட்டாங்க, பெண்கள் குறைவாகிறாங்க, ஆண்கள் கூட. மதீனா வாசிகளுக்கு பொன் கிடைக்கிறது சரியான கஷ்டம், திருமணம் முடிச்சு கொடுக்கலாம். இந்த நேரத்துல சொன்னாங்க, எனக்கு 2 மனைவி மாறுகிறார். ஹிஜாபுடைய ஆயத்துக்கு முன்னால் இந்த சம்பவம்,
சொன்னாங்க, என்ன 2 மனைவி இருக்கிறாங்க. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப், நீங்க வந்து என்ன 2 மனைவியும் பாருங்க, பார்த்து உங்களுக்கு விருப்பமான மனைவியை நீங்க சொல்லுங்க, நான் தலாக் கொடுக்கிறேன். அந்த மனைவி இதாயிப்பா, இத்தட காலம் முடிச்சதுக்கு பின்னால நீங்க சந்தோஷமா திருமணம் முடிச்சுக்கோங்க. சுபஹானல்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, ஏன் இப்படி சொன்னாங்க? இது பேசுறதுக்கு கேட்கறதுக்கு ஒரு மாதிரி அழிக்கும். சிலவங்களுக்கு அப்படிதான் இப்படியும் சொல்லுவாங்களா, வாழ்க்கையில நினைச்சு பார்க்கையில விஷயம் கேட்கறதுக்கு பேசுறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். ஏன் இப்படி சொன்னாங்க? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏத சகோதரனுக்கு நல்ல வாழ்க்கை ஒன்று கிடைக்கும். அவர் ஒரு நாளும் இப்படி இருக்க கூடாது. ஏன சகோதரன் நான் என்ன விரும்புறனோ அதே ஏன சகோதரனும் விரும்பணும். நான் தலாக் கொடுக்கிறேன், நீங்க திருமணம் முடிச்சுக்கோங்க, நீங்க சந்தோஷமாக வாழ. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு இவங்க கொடுத்த எல்லா ஆஃபரையும் மறுத்தான், எடுக்கல. ஆனா விஷயம் என்ன தெரியுமா? இந்த அளவுக்கு அன்சாரி தோழர்கள் கண்ணியமாக நடந்தாங்க முஹாஜிர்களோடு. நாங்க உள்ளத்தால யோசிக்கணும், இந்த கண்ணியம் ஒரு சக முஸ்லிமோட எங்களுக்கு ஈகுதா? எங்களுக்கு இஸ்லாம் இப்படி வலியுறுத்துதா? 2 மனைவினா ஒன்ன தலாக் கொடுங்க, நீங்க இன்னொருத்தர் முடிச்சுக்கோங்க இஸ்லாம் சொல்லுதா? அப்படி ஒரு சட்டமும் எங்களுக்கு போடல. இந்த காலத்துல 190 விதமான பிரச்சனை குடும்பங்களுக்கு மத்தியில. காணி பூமி பிரச்சனை யாரால? வீடு வாசல் பிரச்சனை யாரால? வருஷ கணக்கு நான தம்பிமார்களுக்கு பிரச்சனை பேசாம கதைக்காம ஜனாதாவுக்கு போவாம எந்த வீட்டு விசேஷத்துல கலந்து கொள்ளாம கூட பிறந்த சகோதரர்களுக்கு மத்தியில் இவ்வளவு பிரச்சனை. ஆனா கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முஹாஜிர் சஹாபாக்களோட அன்சாரி தோழர்கள் கண்ணியமா நடந்தாங்க. ஏண்டா என்னுடைய சகோதரர். அதுதான் குர்ஆன்ல சூரத்துல் ஹஷ்ர்ல அல்லாஹ் சொல்றான், வல்லதீன தபவ் உத்தார வல் ஈமான் மின் கப்லிஹி யுஹிப்பூன மன் ஹாஜர இலைஹி வலா யஜிதூன ஃபீ சுதூரிஹிம் ஹாஜத்தன் மிம்மா ஊது வயுக்திரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா. குர்ஆன் ரொம்ப தெளிவாக பேசுது. நாடு கடந்து ஊர் கடந்து வந்த அந்த முஹாஜிர்களுடைய விஷயத்துல இவங்க ஏதாவது ஒன்றை கொடுத்துட்டாங்கடா, அவங்களுக்கு நீங்க எடுத்துக்கோங்க, நீங்க வச்சுக்கோங்க கொடுத்துட்டாங்கடா, உள்ளத்தால கொஞ்சமும் அந்த விஷயத்தின் பக்கம் தேவை வராது. அவங்க கொடுத்துட்டாங்க, நீங்க வச்சுக்கோங்க, ஏன்னா சகோதரன், நான் சகோதரத்துவத்தை காட்டுறேன், நீங்க வச்சுக்கோங்க கொடுத்துட்டாங்கடா, ரிட்டர்ன் அந்த சஹாபாக்கள் கேட்க மாட்டாங்க. அதுல பக்கம் அவங்களுக்கு தேவையே இல்லை. குர்ஆன் சொல்லுது, அவங்களுக்கு ஒரு தேவை ஈந்தாலும் அன்சாரி சஹாபாக்களுக்கு ஒரு தேவை வந்தாலும் முஹாஜிர்களை தான் எல்லாத்துக்கும் முன்னுதாக்கினார். கிதாபுல எழுதுறாங்க, எல்லா வியாபார நுணுக்கங்களையும் அந்த சஹாபாக்களுக்கு காட்டி கொடுத்தார். ஒரு கட்டத்துல மதீனா வாசிகளை விட மக்கால இருந்து மதீனாவுக்கு வந்த முஹாஜிர்கள் கண்ணியமான மே உயர்ந்த அந்தஸ்துல வியாபாரத்துல வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. வியாபாரத்தை நல்லா செஞ்சு பெரும் செல்வந்தனா மாறினாங்க. இடம் கொடுத்தாங்க, செஞ்சுக்கோங்கன்னு சொல்லி. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மீட்டி மீட்டி சொல்ற கவலை 190% சகோதரத்துவத்துக்கு அல்ல அல்ல, 100% சகோதரத்துவத்துக்கு உதாரணமே இந்த மார்க்கம் தான். ஆனா அந்த மார்க்கத்துல வாழ்றோம், கேட்டா நாங்க தலையை நிமிர்த்தி செல்றோம், நாங்களும் முஸ்லிம் என்று சொல்லி. ஆனா பிரச்சனை குடும்பங்களுக்குள்ளால், சக முஸ்லிம்களுக்கு மத்தியில காணி பூமி பிரச்சனை, வீடு வாசல் பிரச்சனை, வயல்வெளிகள்ல பிரச்சனை, சகோதர சகோதரிகளுக்கு மத்தியில பிரச்சனை. குடும்பத்தில் ஒரு மனிதன் வாழ்க்கையில முன்னுக்கு வரையலாம், குடும்பத்தில் இருக்கிற இனத்தனுக்கு பொறாம, அவன் எப்படியாவது இல்லாமல் ஆக்கணும், அவன் எப்படியாவது பின்னுக்கு தள்ளணும். அவன் வியாபாரத்துல முன்னுக்கு வந்தாலும் பிரச்சனை, ஏதாவது ரீதியில முன்னுக்கு வந்தாலும் பிரச்சனை. ஏன்? அவன் எப்படியாவது இல்லாமல் ஆக்கிறோம், அவன் எப்படியாவது கீழே போட்டுடும். குடும்பங்களுக்கு மத்தியில் இப்படி நினைக்கிறார். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சில குடும்பங்களுக்கு மத்தியில வீண் பழிகளை சுமத்துறான். இவன் அப்படியானவன், இவன் இப்படியானவன், மற்ற குடும்பத்து உறவினர்கள் யாரும் இவனோட தொடர்பு வைக்கவான, இவன் இப்படியான ஒரு தொடர்பு இருக்குது. இப்படி குடும்பங்களுக்கு மத்தியில பிளவுகளை ஏற்படுத்தி ஒரு சகோதரன் அப்படியே பிரிச்சு போடுறான். இதையும் தாண்டி இன்னொரு கேடு கேட்ட கூட்டம் ஒன்று துணியால இது வீண் பழி சுமத்துறதை தாண்டி இன்னொரு கூட்டம் நீங்க என்ன தெரியுமா? சூனியம் செய்வினை செய்யறான். அவனை படுக்கையில போடணும், அவன கைய கால உடைக்கணும், அவன் வாழ்க்கை அப்படியே நாசமாக்கணும். இது யாரு நினைக்கிறது? வெளியில் ஒரு 3வது மனுஷன் நினைக்கிறல்ல,
குடும்பத்துக்கு மத்தியில் இருக்கக்கூடிய குரோதங்கள், வைராக்கியங்கள், பழி வாங்கக்கூடிய எண்ணங்கள், குடும்பங்களுக்கு மத்தியில் ஒற்றுமை இல்லை. இந்த காலத்துல பெரிய ஒரு ட்ரெண்டாக மாறிக்கொண்டு வருவது எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாது, எனக்கு தெரியாது. நான் சில வாலிபர்களை குறிப்பிட்டு தான் பேசுறேன், குறிப்பில்லாமல்ல, குறிப்பிட்டு பேசுறேன். சில வாலிபர்களுக்கு தொழில் துறவுகள் செய்யறதுக்கு சரியான மாற்றளிப்பார், வேர்வை செஞ்சு உழைக்கிறதுக்கு ரெடி இல்லை. இதுக்காக வேண்டி சில தொழில்களை செய்யறாங்க. அதுல ஒரு தொழில் தான் இந்த சூனியம் செய்வினைகளை வாழ்க்கையில பழகுறாங்க. இதெல்லாத்தையும் வாழ்க்கையில படிச்சு கொள்றான். எப்படி செய்யறது, எப்படி ஒத்தனை படுக்க வைக்கிறது, சும்மா இல்லாத பொல்லாதையா ஒழுங்கான ஒரு அறிவு இல்லாத இஸ்லாமிய மருத்துவம் என்ற பெயர்ல எவ்வளவு ஏமாற்றங்கள் நடந்து கொண்டீங்களா இல்லையா? கேட்டா இஸ்லாமிய மருத்துவம், கேட்டா இஸ்லாமிய மெடிசின் செய்யறோம், ஆனா சரியான ஒரு நாலேஜ் இல்ல, அதை பத்தி சரியா படிச்சும் இல்ல. நாங்க இது செய்யறோம், அது செய்யறோம், அப்படி செய்வோம், இப்படி செய்வோம். இப்ப இவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் இன்னொருத்தர் மேல சாட்டுறார். இவரும் ஒரு சூனியக்காரன் தான், இவரும் ஒரு செய்வினக்காரன் தான், இவட வாப்பவும் ஒரு செய்வினக்காரன் தான். இப்படி குடும்பங்களுக்கு மத்தியில இப்படியான விஷயங்கள் உருவாக்கி கொண்டு வருவது, அதிகமாக உருவாகுது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாலிபர்களே, இது லேசான ஒரு விடயம் கிடையாது. இதனுடைய பின் விளைவுகளை நாங்க எங்கட புள்ளிட மூலமாக சுமப்போம். ஒரு மனுஷன வாழ்க்கையில படுக்க போட எவ்வளவு முயற்சி செய்யறோமோ, அது சூனியம் ரீதியா, செய்வின ரீதியா, என்ன ரீதியாக முயற்சி செய்தாலும் பயந்து கோங்க, எங்கட குடும்பத்தில் இது பிரதிபலிக்கும். பின்னுக்கு எங்கட புள்ளகிட்ட வெளியாகாட்டியும் எங்கட பரம்பரையில அல்லாஹ் வெளியாக்குவார். பரம்பரையில வெளியாகாவிட்டாலும் ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் எங்கட பிச்சிலங்கள்ல உருவாகக்கூடிய ஒவ்வொரு கருவிலையும் அல்லாஹால இந்த தாக்கத்தை வைப்பான். அதனால கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சக முஸ்லிம்களோட, சக மனிதர்களோட, குடும்பங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய உறவுகளோட கண்ணியமாக நடக்கும். ஒரு மனிதன் வாழ்க்கையில முன்னுக்கு போனா பொறாம தேவையில்ல, இயல்பாக ஒரு குணமீக்கும் பொறாம வந்தா உடனடியாக துவா செய்யுங்க. பாரக்கல்லாஹ், நல்லது, அல்லாஹ் பரக்க செய்யும். அல்லாஹ் நாடின ஒரு விஷயம் தான் நடக்குது, ஏதோ எல்லாம் ஒரு அளவுக்கு தான் நடக்குது. இப்படியான வார்த்தைகள் பாவீங்க, ஒரு நாளும் அடுத்த மனிதர்களை முழுத்தத்தை பார்க்கவாங்க. இதெல்லாம் அல்லாஹ் விரும்பக்கூடிய செயல் அல்ல இது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விரும்பின விடயங்கள் அல்ல இது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, சில இடங்களுக்கு மத்தியில யாரும் தவறா எடுக்கவான ஊர்க்கார துவேஷங்களும் நடக்குது. ஒரு மனிதன் வெளியிலே இங்க வந்து ஜொப் செய்யலாம், கேட்டா நீ அங்கேருந்து வந்தவனே, அந்த பேச்செல்லாம் பேசவான, அந்த பேச்செல்லாம் பேசுறதுக்கு உரிமை இஸ்லாம் தரல. அப்படி பார்த்தா அன்சாரி தோழர்கள் பேசிக்கோணுமே, மக்கா வாசிகளுக்கு, நீ மக்காலிருந்து வந்தவனே, இங்க எப்படி நீ தொழில் செய்வாய், இப்படி ஒரு வார்த்தை இஸ்லாத்துல நாங்க காட்டேலுமா, குர்ஆன்ல ஒரு வார்த்தை பார்க்கலுமா? சஹாபாக்கள் இப்படியான வார்த்தை பேசவே இல்லை. நீங்க என்ன இருந்தாலும் அங்கேருந்து வந்தவர், அங்கேருந்து இங்க வந்து கொண்டு எங்களுக்கே நீங்க கலச போடுறீங்களா? இன்னும் ஒரு வகையான பிரச்சனை என்ன தெரியுமா? சில மக்கள் ஊர்ல இருந்து, அது இங்கேருந்து வெளியில போனாலும், வெளியில இருந்து இங்க வந்தாலும், ஊர்ல இருந்து ஒரு இடத்துக்கு வந்தேன்டா அந்த இடத்துல அவங்களோட ஊர் ஆட்களே அப்படியே கொண்டு வந்து போட்டுக்கொள்ளு, சொந்த ஊர் வாசிகளுக்கு தொழில் செய்ய விடுறது. இப்படியான துவேஷமும் மீக்குது. இதெல்லாம் கசப்பாயிருந்தாலும் ஏற்றுக்கொள்ளணும். ஒரு மஸ்ஜிதாக இருந்தாலும் வெளியில இருந்து வந்தாவோ, இங்கே அங்க போனாவோ, அவர் யோசிக்கிறது எப்படி, எங்களோட இந்த உத்தரவை கொண்டு வந்து போட்டுக்கொள்ளும், இல்லாட்டி ஊர் மக்களை கொண்டு வந்து போட்டுக்கொள்ளணும், போட்டுக்கொண்டா எங்களுக்கு வேஸ்ட். இந்த மாதிரி விஷயங்கள் கூட நடக்குது. அப்ப நாங்க எப்படி சகோதரத்துவத்தை பத்தி பேசுறது? இது ஒரு விதமான துவேஷம். இது இந்த பேச்சு ஒன்றும் பேசவானும். அடுத்த ஊர்ல நீங்க வந்தா கண்ணியப்படுத்துங்க அவங்கள, நீங்க எங்க அங்கேருந்து போனா அவங்க உங்களையே கண்ணியப்படுத்தட்டும். ஊர் துவேஷம் பேச தேவையில்ல. இந்த மாதிரி ஊர் துவேஷமான பேச்சுக்கள் தேவையில்லை. அப்ப நாங்க சகோதரத்துவம் என்று பேசுறதுல அர்த்தம் ஒன்று இல்லை. சும்மா ஊரே மாத்தி கொண்டிருக்கிற முஸ்லிமே இப்படிங்கிறதுல அர்த்தம் இல்ல. நாங்க இங்கேருந்து போனாலும் அவங்க அங்கேருந்து வந்தாலும் கண்ணியப்படுத்த சொல்லிதான் இஸ்லாம் செல்லு. துவேஷம் காட்ட சொல்லி இஸ்லாம் செல்லல்ல. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, குர்ஆன் சொல்லுது, இன்னமல் முஃமினூன இஹ்வா, ஒவ்வொரு முஃமின்களும் உங்களோட சகோதரர். அவனுக்கு வலிச்சா உங்களுக்கும் வலிக்கும். ஒரு முஸ்லிமுக்கு ஒரு பிரச்சனை, ஒரு முஃமினுக்கு ஒரு பிரச்சனையா, எங்களுக்கும் அது பிரச்சனை தான். பலஸ்தீன்ல முஸ்லிம்களுக்கு அடிக்கிறாங்க, ஏன் எங்களுக்கு இங்க கண்ணீர் வருவது? ஏன் கண்ணீர்?
ஏன் கவலைப்படணும்? ஏனென்றா அவங்களும் எங்கட சகோதரர்கள். அவ பலஸ்தீன் முஸ்லிம்களுக்கு சிலவங்க பரிதாபம் பார்க்கிறாங்க. ஆனா ஸ்ரீலங்கா முஸ்லிம்களுடைய விஷயத்துல மோசமா நடக்கிறாங்க. என்ன இஸ்லாமியர்களுக்கு தெரியும்? இஸ்லாமியர்களுக்கு சொல்ல எங்களுக்கு ஏலாம். பலஸ்தீன் முஸ்லிம்களை நினைச்சு அப்படி அழுகுறாங்க. யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்க. கண் முன்னு கொத்தம் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறான். கண் முன்னு கொத்தம் திண்ணி இல்லாம இருக்கிறான். கண் முன்னு கொத்தம் தொழில் இல்லாம ஹராத்துல போறான். இவனை நினைச்சு கவலை இல்ல. பலஸ்தீன் முஸ்லிம்களுக்கு ஒரு கண்ணீர் வடிக்கிறார். புரோசனமீகிறார். எங்களை நாங்க வாழ்க்கையில ஏமாத்துறோம் கண்ணியமிக்கவர்கள். இன்னும் நாங்க விலங்கல்ல பிரதர்ஹுட் என்றா என்னன்னு சொல்லி விலங்கல் மார்க்கத்தை சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லி காட்டல. சஹாபாக்கள் அப்படி வளர்க்கல. எவ்வளவு பெரிய துரோகங்கள் பாவங்கள் நடந்தாலும் அந்த சஹாபாக்கள் கண்ணியமா நடந்தாங்க சக மனிதர்களோட, சக முஸ்லிம்களோட. எந்த அளவுக்கு என்றா ஹுதைஃபத்துல் யமானி ரலியல்லாஹு அன்ஹு முக்கியமான ஒரு சஹாபி இஸ்லாத்தில். உஹதுடைய யுத்தத்துல இவங்களும் இவனோட வாப்போம் சேர்ந்து யுத்தம் செஞ்சா. உஹதுடைய யுத்தம் 2 பேரும் சேர்ந்து உஹதுடைய யுத்தத்துல யுத்தம் செஞ்சு கொண்டு இருக்கிறான். இந்த நேரத்துல ஹுதைஃபத்துல் யமானி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய வாப்பா அவங்க ஒரு எதிரியோட யுத்தம் செய்யறாங்க. பின்னுக்கு முஸ்லிம்கள் கொஞ்சம் பேர் பார்க்கிறாங்க. அந்த உஹதுடைய யுத்தம் கொஞ்சம் குழப்பமாயிருந்துச்சு. அந்த சம்பவத்தை செல்ற நோக்கம் அல்ல. ஏனென்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஒரு வார்த்தையை மீறினதின் காரணமா அந்த உஹதுடைய யுத்தம் கொஞ்சம் குழப்பமாயிருச்சு. அந்த பேட்டில் கொஞ்சம் கஷ்டமாயிருச்சு. இந்த நேரத்துல சஹாபாக்களுக்கு விலங்கல்ல யாரு முஸ்லிம் யாரு எதிரி என்றே விலங்கல்ல. அப்படியான ஒரு கட்டம். இந்த நேரத்துல ஹுதைஃபத்துல் யமானி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய பாப்பா எதிரிகளோட யுத்தம் செஞ்சு கொண்டு இருக்கிறார். அந்த நேரத்துல பின்னுக்கு இந்த முஸ்லிம்கள் எல்லாம் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய பாப்பாவை பார்த்து நினைச்சாங்க இவங்களும் எதிரியில் ஒத்தர் தானேன்னு நினைச்சிட்டாங்க. நினைச்சு வாழை எடுத்துக்கொண்டு அவங்களுடைய வாப்பாவை வெட்டுறதுக்காக வேண்டி பின்னுக்கால துரத்தி கொண்டு போறான். இப்ப ஹுதைஃபத்துல் யமானி கண்டுட்டாங்க. துரத்தி கொண்டு போறது என்ற வாப்பாவை துரத்துறது யாரு? ஏண்ட முஸ்லிம்கள், ஏண்ட சகோதரர்கள் துரத்துறாங்க. கத்தி சொன்னாங்க அதே வாப்பா தொடவானம், அதே வாப்பா. அந்த கத்துற சத்தம் யுத்த களத்துல இந்த சத்தத்துல இவங்களுக்கு கேட்கல. பின்னுக்கால போனவங்க அப்படியே ஹுதைஃபத்துல் யமானி ரலியல்லாஹு அன்ஹுடைய வாப்பாவை கொலை செய்யறாங்க. வாப்பாவை கொலை செய்யறாங்க. நியமிக்கவர்கள் உஹதுடைய யுத்தத்திலும் கொல்லப்படுறாங்க. யமான் ரலியல்லாஹு அன்ஹு இந்த நேரத்துல கொஞ்சம் யோசிச்சு ஹுதைஃபா ரலியல்லாஹு ஓடி வாராங்க. வந்து முத்தம் காலில் அப்படியே உட்கார்றாங்க. உட்கார்ந்து அழுறாங்க. சஹாபாக்கள் எல்லாம் தலையில பணிய போட்டு நீக்கிறாங்க. என்ன செய்யற? ஒன்றும் செய்யல. கொலை செஞ்சுட்டாங்க. என்ன செய்வோம்? நாங்க நீங்க உனக்கு பொட்டையா செவுடா அவ்வளவு கத்தினத்தான உனக்கு விலங்கு இல்லையா? அப்படி இப்படி எத்தனை வார்த்தைகள். ஒரு வார்த்தை பேசுறது. அந்த முஸ்லிம் அந்த காலத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க அரசாங்கத்தால் ஒரு தெரியாம ஒரு கொலை நடந்துட்டு சொல்லி சொன்னா 100 ஒட்டகங்கள் அந்த நேரம் ஒப்ப பண்ணினாங்க. 100 ஒட்டகங்கள் நீங்க கொடுக்கணும். பெனால்டி தண்டனையாக கொடுக்கப்படணும். இவங்க திரும்பி சொன்னாங்க யக்ஃபிருல்லாஹு லக்கும், அல்லாஹு தஆலா அவங்களோட பாவத்தை மன்னிப்பான். வஹுவ அர்ஹமுர் ராஹிமீன், அவன் இரக்கம் காட்டக்கூடியவனுக்கு எல்லாம் இரக்கம் காட்டக்கூடியவன். சொந்த வாப்பாவை கொலை செஞ்ச சஹாபாக்கள் தெரியாம செஞ்சாங்க. அந்த இடத்துல மன்னிப்பு கொடுத்துட்டு சொன்னாங்க எனக்கு தார அந்த 100 ஒட்டகங்களை இந்த சஹாபாக்களுக்கு பிரிச்சு கொடுங்க. இதுதான் சஹாபா. நல்லது யார்களே சகோதரத்துவத்தை இப்படிதான் படிச்சு கொடுத்தாங்க. கொஞ்சம் மகால இகால ஆவல். அதுதான் ஹதீஸ்ல சொன்னாங்களா நீங்க விரும்புறதுதான் உங்களோட சகோதரனுக்கும் நீங்க விரும்பும். நீங்க நல்லொண்ட விரும்பிட்டு அவனுக்கு அசடாவினதை கொடுக்கறது இல்ல. நீங்க நல்ல சாப்பாடு தின்றீங்களா அதே அவனுக்கும் விரும்பும். இதுதான் முஸ்லிம். இதுதான் முஸ்லிம் கண்ணியமிக்கவர்களே. நாங்க என்ன விரும்புறோமோ அதை அடுத்தவனுக்கு விரும்புங்க. இதுதான் முஸ்லிம். அதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா ததுகுலு ஜன்னத ஹத்தா துமினு, நீங்க முஃமினாகாத வரையில சொர்க்கத்துக்கு போகலாம். வலா துமினு ஹத்தா தஹாபு, முஃமின் எப்ப ஆவீங்க தெரியுமா? சக மனிதர்களை வாழ்க்கையில நேசிச்சாதான் முஃமினா மாறுவீங்க. அதுக்குதான் பல வழிமுறைகள் சொன்னாங்களே. நீங்க சலாம் சொன்னா மோத்த பார்த்து சலாத்துக்கு பதில் செல்றல்ல. சலாம் சொன்னா மோத்த திரும்பி பார்த்துட்டு தான் வாலைக்கும் சலாம் என்று வரும். அப்படி இஸ்லாம் இல்ல.
சலாம் காதுல கேட்டா வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ் அஸ்ஸலாமு பைனக்கும், உங்களுக்கு மத்தியில் ஒருத்தர் யாருண்டா தெரியாம சலாம் செல்லு, தெரிஞ்சவங்களுக்கு சலாம் செல்றது கியாமத்துடைய அடையாளம். அதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா, தெரிஞ்சவங்களுக்கு வந்து சலாம் சொல்றீங்களா கியாமத்துல அடையாளம், பெரிய ஒரு அடையாளம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, ஒரு முஸ்லிம் சக முஸ்லிம் சகோதரனோடு நடக்கிற முறை இவ்வளவு இஸ்லாம் பேசுது என்றால், கூட பிறந்த சகோதரனோடு எப்படி நடப்போம் என்று எப்படி பேசி காலத்தில் எவ்வளவு பிரச்சனை கூட பிறந்தவர்களுக்கு மத்தியில கவலை. கடைசியா ஒரு சம்பவத்தோட முடிச்சு கொள்றேன். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப், இவன் யாருன்னு நான் அறிமுகப்படுத்த தேவையில்லை மிம்பர்ல. எவ்வளவு பெரிய கொடுங்கோலன், இஸ்லாத்துக்கு பெரிய ஒரு சவாலாக வாழ்ந்தவர் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப். இந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய காலத்துல 3 பேருக்கு ஒரே தடவையில மரண தண்டனை கொடுத்தார். 3 பேருக்கு ஒரே தடவை. அது யார்? ஒரு பெண்ணுடைய கணவன், ஒரு பெண்ணுடைய மகன், ஒரு பெண்ணுடைய சகோதரன். இந்த 3 பேருக்கும் ஒரே தடவையில மரண தண்டனை கொடுத்தவர் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப். இப்ப இந்த பெண் வாரா ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய அந்த சன்னிதானத்துக்கு வந்து சொல்றா, இந்த விஷயத்துல நீ கொஞ்சம் மனம் இறங்க கூடாதா? இந்த கணவனையும் நீ கொலை செய்யறாய், மகனையும் கொலை செய்யறாய், ரத்த சகோதரனையும் கொலை செய்யறாய். இந்த 3 பேருக்கு விஷயத்துல கொஞ்சம் மனம் இறங்க கூடாதா, மன்னிப்பு தரக்கூடாதான்னு சொல்லி கேட்டான். அந்த நேரத்துல ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் இந்த பெண்ணுடைய கண்ணீரை பார்த்துட்டு சொன்னான், உனக்கு நான் ஆஃபர் வந்து தான், உனக்கு நான் ஒரே ஒரு சந்தர்ப்பம் கொண்டு வாழ்க்கையில தாரன். இந்த 3 பேர்ல ஒத்தர கைய நீ தூக்கினா அவரை நான் உயிரோட விட்டுடுவேன், மத்த 2 பேரும் கொலை செய்யும். இது எவ்வளவு பயங்கரமான ஒரு சோதனை கண்ணியமிக்கவர்களே. கொஞ்சம் யோசிங்க. ஒரு பெண்ணுடைய கணவன், பெண்ணுடைய மகன், பெண்ணுடைய ரத்த சகோதரன், இந்த 3 பேர்ல யாருட கைய தூக்கேடும், யாருட கைய எனக்கு எடுக்கேடும் சொல்லுங்க பாக்க. கணவனை காப்பாத்துறதா, இல்லாட்டி மகனை காப்பாத்தவா, ரத்த சகோதரனை காப்பாத்தவா, யார நான் தெரிவு செய்யலும்? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இவ அழுதுட்டு சொன்னா, எனக்கு இன்னும் ஒரு சந்தர்ப்பம் இல்லையா? இந்த 3 பேரும் எனக்கு தெரிவு செய்யலாம், 3 பேரும் எனக்கு தேவையானவங்க, நீ மன்னிக்க மாட்டியா? ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் சொன்னான், 3 பேர்ல ஒத்தரை நான் காப்பாத்தேலும், 2 பேர் கொலை செய்யப்படுவாங்க. இந்த பெண்ணுக்கு வந்த சோதனை. இந்த பெண் யோசிச்சுட்டு உடனடியா அந்த ரத்த சகோதரனுடைய கையெல்லாம் தூக்கினார். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுக்கு சரியான ஆச்சரியம் வந்துச்சு. ஏனப்பா ரத்த சகோதரன் கையை நீ தூக்கினார்? உன்னுடைய கணவன், அவனோட வாழ்ந்தாய், கணவன் தான் சொர்க்கம் என்று சொல்லப்பட்டிருக்குது, நீ அந்த கணவன் வானம் என்றியா? இவ்வளவு காலம் ஆசை ஆர்வத்தோட பெத்த புள்ள 10 மாத காலம் அந்த புள்ள வானம் என்று சொல்லி நீ வானம் என்றாய். ரத்த சகோதரன கையை தூக்கினான். அந்த நேரத்தில் அந்த அந்த பெண்மணி சொன்ன பதில் ரொம்ப ஆச்சரியம். இந்த உள்ளத்தில் எடுத்து வாழ சொன்ன அந்த பெண்மணி என்ன தெரியுமா? என்னுடைய கணவன் எனக்கு தேவையானவர் தான், ஆனா என் கணவன் வஃபாத்தாகினாரண்டா, அவர் மௌத்தாகினார் என்று சொல்லி சொன்னா, அந்த கணவன் என்ற இடத்தை இன்னொரு நபரால பூர்த்தி செய்ய திருமணம் முடிச்சிறேன், இன்னொருத்தர் கணவனா வரேன். என் மகன் என்னை விட்டு வஃபாத்தாகினால், என்னை விட்டு பிரிஞ்சாரண்டா, அந்த இடத்தை இன்னொரு மகனை கொண்டு அல்லாஹ்வுடைய கிருபையால பூர்த்தி செய்வன். ஆனா சொன்னாங்க, என் ரத்தம், என் ரத்த சகோதரன், என கூட பிறந்த சகோதரன் மௌத்தாகினான் என்றா, நான் எங்க பேசப்ப இன்னொரு சகோதரன் தேடுறது? நான் எப்படி ஒரு ரத்த சகோதரன வாழ்க்கையில எடுக்கிறது? எனக்கு அவன் கூட பிறந்தவன் தேவைய வாழ்க்கையில, எதென்றாலும் அவன் தானே முன்னுக்கு வந்து நிக்கணும் என்பதாக அந்த பெண்மணி கண்ணீரோட பதில் சொன்னான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உறவுகளுக்கு மத்தியில யாரு பெருசு யாரு சிரிச்சு பார்க்கவான், யார்த பக்கம் நியாயம் யார்த பக்கம் நியாயம் இல்ல பார்க்கவான், யார்த பக்கமும் நியாயம் ஈக்கட்டும், யார்த பக்கமும் நீதி ஈக்கட்டும், அவரே தவறு செஞ்சவர் ஈக்கட்டும். நாங்க கொஞ்சம் முட்டு கொடுப்போட வாழும், சகோதரத்துவத்தோட வாழும், குடும்பங்களுக்கு மத்தியில் ஒத்துமையா வாழும், சக முஸ்லிம்களை வாழ்க்கையில மன்னிப்போம். இதை கொண்டுதான் அல்லாஹ் தஆலாவுடைய உதவி முஸ்லிம் சமூகத்துக்கு இறங்கும் என்றதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. எனவே இந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட இஸ்திக்லாஸோட மௌத் வரைக்கும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் வழங்குவானாக. இந்த பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி எங்களுடைய அன்பு தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய இறுதி முடிவை நல்லதாக்கி வைப்பாயாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு எங்களுடைய ரோஹ்களை கைப்பற்றி
செய்வாயாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. For more Islamic lectures and useful information, visit slbeyond.com.